நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நாம் இன்றைக்கி என்ன சொல்லுவோம்? பெயர் சொல்லுவோம், நம்ம பணிபுரியக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம், ஊர் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனால் அதுவே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னே, ஏன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, நான் வேதாந்தி, நான் சைவ சித்தாந்தி அப்படின்னு தான் பயின்று வந்த தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க பேர் சொல்லுவாங்க, ஊர் சொல்லுவாங்க, கூடவே இதையும் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை பிறந்திருக்கோம் அப்படின்னா நாம் ஒரு நெறிமுறைப்படுத்தணும். நாம் நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் சமயம் சொல்லுவோம். சமயம் சமைத்தல், அதாவது நம்மை பக்குவப்படுத்தக்கூடியது சமயம். அந்த சமயத்தில் நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்ம சமயம்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியது, நம்ம சமயத்தை சார்ந்து இருக்கிறோம். அது எந்த சமயம் வேணாலும் இருக்கலாம். நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றவாறு, நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சமயம் அமைஞ்சிருக்கு, அந்த சமயத்தில் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நாம் சமயத்திலே இருந்தாலும் அந்த சமயத்தை பற்றிய அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அந்த சமயம் என்ன சொல்கிறதோ விஷயத்தை நம்ம வெளியே சொல்கிறதோ இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தரதோ இல்லை. அதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதாவது சிவானந்த தேனை பருகக்கூடிய வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். சிவானந்த தேன் சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அப்படி புரியல அப்படின்னா இன்பத்தை அனுபவக்கூடிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு இடம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் பையனுக்கு நாளைக்கு உதவும் அப்படின்னா உடனடியாக போய் வாங்கி போடுறோம் இல்லையா? அதுபோல் இந்த சைவ சித்தாந்த அறிவை நீங்கள் உங்கள் பையனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டகாலம் வருதோ, அவனுக்கு எப்பப்பெல்லாம் தடுமாற்றம் வருதோ, அந்த தடுமாற்றம் தாங்கக்கூடிய ஒரு ஆளாக தன் வாழ்க்கையை ஒழுங்காக நெறிமுறைப்படுத்தி ஒரு அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய விதத்தை சிவபெருமான் அவர்களுக்கு கொடுப்பார். இதை சொல்லி கொடுத்தா தான் கொடுப்பாரா, இல்லைன்னா கொடுக்க மாட்டார் அப்படின்னா, சொல்லி கொடுக்கலன்னா கொடுப்பார். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் அதை அறிஞ்சிப்பான். அதை அறியும் பொழுது அவன் ஆனந்தத்தில் இருப்பான். அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக இதை அறிஞ்சிக்கிறது நமக்காக தான், சிவபெருமானுக்காகவோ அல்லது சைவத்தின் முழுமுழுக்களான செம்பொருள் சிவத்துக்கோ இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. தெரிஞ்சுக்கிட்டால் நாம் தெரிஞ்சு விளையாடுவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி நான் சொல்லித்தரதுன்னு அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? நம்முடைய சந்ததியினருக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி இதை கொண்டு செலுத்துவதுனா சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லணும். முதல் கேள்வி, நீ யார் அப்படின்னு கேட்டா நம்ம பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கள். கூடவே இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கலாம், நான் ஒரு சைவ சித்தாந்தி, சித்தாந்த சைவர். அதாவது சைவத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான சைவர்கள் இருக்குது. காலாமுக சைவர், வீர சைவர், கன்னடத்தில் வீர சைவர். அவங்கள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருமே சித்தாந்த சைவர்கள். அதாவது சைவ சித்தாந்த சாத்திரத்தை ஒரு வழிமுறைப்படி நாம் வாழக்கூடிய மக்கள்ன்றது குறிக்கிறது தான் சித்தாந்த சைவர். சரி, அடுத்த கேள்வி, இந்த சைவத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த சைவத்தை யாருமே தோற்றுவிக்கல. என்ன பதில் அப்படின்னா, உண்மை அதுதான். இந்த சைவத்தை தோற்றுவித்தது இவர் தான், இந்த காலத்தில் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. மற்ற மதங்களுக்கு இவர் தோற்றுவித்தார், இவருக்கு இவ்வளோ சீடர்கள் இருந்தாங்க, இந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு பரவச்சுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ஆனால் சைவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பன்னெடும் காலம் தொட்டே சிவபெருமானை வணங்கி வந்திருக்கிறோம், முருகனை வணங்கி வந்திருக்கிறோம். சிவபெருமான முருகனும் வெவ்வேறு கடவுள்கள் அல்ல அப்படின்றது ஒரு சொல்ல போகிறோம். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டவர்கள் நாம் சித்தாந்த சைவர்கள் அப்படின்னு தெளிவாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தது, நாம் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை பற்றியும் சைவ சித்தாந்த வாழ்வை பற்றியும் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா கீழே கருத்தை தெரிவிங்க. இதை குழந்தைகளுக்கு எப்படி நாம் இதை கொண்டு செலுத்துவது, மக்களுக்கு இந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் எந்த முறையில் கொண்டு செலுத்தினா எளிமையாக இருக்கும்ன்றதை நாம் சிந்தித்து நிச்சயமாக செயல்படுவோம். மீண்டும் உங்களை ஒரு அருமையான காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.